வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேலும் மயிலும் துணை நமக்கு. வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேலவன் நெஞ்சில் வீற்றிருந்தார். வேலவன் நெஞ்சில் வீற்றிருந்தார். வேலவன் நெஞ்சில் வீற்றிருந்தார். வேலவன் வெற்றியும் நம்மை தேடி வரும். வெற்றியும் நம்மை தேடி வரும். வேலவன் அவனை பணிந்து நின்றார். வேலவன் அவனை பணிந்து நின்றார். வேலவன் அவனை பணிந்து நின்றார். வேலவன் அவனை பணிந்து நின்றார். விரும்பியதெல்லாம் கை கூடும். விரும்பியதெல்லாம் கை கூடும். வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. நல்லவை என்றும் நாடி வரும். நல்லவை என்றும் நாடி வரும். அல்லவை எல்லாம் ஓடிவிடும். நல்லவை என்றும் நாடி வரும். நல்லவை என்றும் நாடி வரும். அல்லவை எல்லாம் ஓடிவிடும். அல்லவை எல்லாம் ஓடிவிடும். சொல்பவை அவன் திருப்புகழானான். சொல்பவை அவன் திருப்புகழானான். சொல்பவை அவன் திருப்புகழானான். சொல்பவை அவன் திருப்புகழானான். சுகமும் சாந்தியும் நிறைந்திருக்கும். சுகமும் சாந்தியும் நிறைந்திருக்கும். வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வடிவேலும் மயிலும் துணை நமக்கு. வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும். வேலும் மயிலும் துணை நமக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இயல் இசை நாடகம் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தேவி பாகவதத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். தேவி பாகவதம்ங்கிறது தேவியினுடைய அந்த மகிமைகள், தேவியினுடைய அந்த அவதாரம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு புராணம். இது வேதவியாசர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூதமுனிவர் அந்த சௌனகாதி முனிவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த கதையை சொல்கிறார். இந்த கதையில் ஒரு பகுதியாக மகாபாரதத்தை பற்றியும் சௌனகாதி முனிவர்களுக்கு சூதமுனிவர் சொல்லிட்டு வர்றார். அதில் பரீட்சித்து மகாராஜா அவர் இறந்த நிகழ்வுகளை அவர் சொல்லிட்டு வரும்போது அதில் பரீட்சித்து மகாராஜா பாம்பு தீண்டி, தட்சகன்ற பாம்பு தீண்டி
இறந்துருவார். அவர் இறந்த சமயத்தில் ஜனமேஜயன் அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய குழந்தையாக இருக்கிறான். அப்போ அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு வழியே இல்லாமல் மந்திரிமார்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம நாட்டை ஆள்றதுக்கு ஒரு மன்னன் வேணுமேன்னு சொல்லி ஜனமேஜயன் வந்து மன்னராக்குறாங்க. மன்னராக்குனா ரொம்ப குழந்தையாக இருக்கிறதுனால அவருக்கு உண்டான அந்த போர் திறமைகள், இந்த நாட்டை ஆளக்கூடிய வல்லமை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஜனமேஜயனுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக் கொடுக்குற சமயத்தில் வந்து அவரும் ஜனமேஜயனுக்கு ஏற்கனவே அவருடைய மன்னர் பரம்பரையில் வந்ததுனால அந்த சத்திரிய வம்சத்தினுடைய அத்தனை அவருடைய ஆற்றலும் இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வர்றார். அப்போ எல்லாம் பழகி செஞ்சு என்ன பண்ணார், ஒரு நாட்டை ஆள்ற அளவுக்கு அனைத்து கலைகளையும் அவர் கற்றுக்கிறார். அப்போ காசிராஜன் தன்னுடைய மகளான வபுஷ்டியை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறார். திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கையில் அவர் வந்து உன்னதமான நிலைக்கு வாழ்ந்துட்டுருக்கிறது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்களையும் வந்து திறம்பட பார்த்துக்கிட்டு வர்றார். அப்போ அவர் ஆட்சி செஞ்ச அந்த அஸ்தினாபுரத்துக்கு ஒரு நாள் உத்துங்கர்ன்ற ஒரு மகரிஷி வந்து வரார். அந்த உத்துங்கர் மகரிஷி வந்து நேராக வந்து அவருக்கு ஏற்கனவே வந்து பர்ஷித்து மன்னர் வந்து பாம்பு தீண்டி இருந்த அந்த நிகழ்வு தெரியும். அதுக்காக வந்து அவர் மிகவும் கோபத்தில் இருப்பார். அந்த தட்சகனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து அவர் ஜனமேஜயன்ட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி உன் தந்தை வந்து பர்ஷித்து வந்து இந்த தட்சகன்ற பாம்புனால் தீண்டப்பட்டு இறந்துட்டாப்புல, ஆனால் அதற்காக நீ வந்து எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை, அவங்கள வந்து அந்த பாம்பை அந்த தட்சகனை வந்து பழிவாங்கன்ற எண்ணம் இல்லாமல் நீ பாட்டில் அமைதியாக ஆட்சி செய்கிறிய அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு வந்து நாட்டில் யாருமே எதிரிகள் யாருமே கிடையாது, பகைவர்களும் யாருமே இல்லை, ரொம்ப நட்புறவு கொள்ளக்கூடியவங்களும் இல்லை, அதனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் போயிட்டுருக்குது. எங்கள் அப்பா இறந்தது வந்து ஒரு சாபத்தினால தான். அவர் வந்து இறந்த பாம்பை வந்து முனிவருடைய கழுத்தில் போட்டதுனால, அவருடைய சாபத்தினால், அவருடைய பையன் போட்ட சாபத்தினால் அவர் இறக்குற மாதிரி சூழ்நிலை வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து ஒரு நம்ம வந்து பெரிய அளவில் போய் நம்ம தட்சகனை வந்து பழிவாங்கணுன்றதில்ல, இது தட்சகன் வந்து வேணும்னே பழிவாங்கணுன்ற எண்ணத்தோடு வந்து எங்கள் அப்பாவை தீண்டவும் கிடையாது, அதனால் நான் எதுக்கு வந்து அது விரோதம் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஜனமேஜயன் வந்து விளக்கமாக சொல்லுவார். அப்போ அவர் வந்து சொல்லுவார், இல்லை, அப்போ வந்து தட்சகன் வந்து தீண்டிட்டா கூட அவரை காப்பாற்றக்கூடிய வல்லமை வந்து கச்சியப்பன்றனுக்கு வந்தது, அவர் காப்பாற்றலான்னு வந்தப்போ அவருக்கு வந்து எண்ணற்ற பொருட்களை கொடுத்து அவரை திரும்பி போக வச்சுட்டாப்புல, போக வச்சது வந்து பெரிய தப்பு தானே, அப்படி ஒரு வேலையை வந்து சாபத்தினால் தீண்டி இருந்தால் கூட அவரை வந்து கச்சியப்பனை வந்து அனுமதிச்சிருந்தால் வந்து காப்பாற்றி உங்கள் அப்பா நேரம் இருந்திருப்பார். பட் அது வழிவகை செய்யாதனால தட்சகன் வந்து தான் தீண்ட வர்றது மட்டும் இல்லாமல் காப்பாற்றப்படக்கூடியவங்களையும் தடுத்ததுனால அந்த ஒரு பழிப்பாவம் இருக்கிறதுனால அவன் கண்டிப்பாக பழி வாங்கி தீரணும். இதுக்கு முன்னாடி ருரு மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு வந்து நிச்சயம் செய்யப்பட்ட அந்த பெண் வந்து பிரம்மத்வரை. அவங்க வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து என்னென்னா பாம்பு இருந்து பாம்பு தீண்டி இறந்துடுவார். அப்போ இறந்தவொடனே ரொம்ப சோகம் ஏற்பட்டு ருரு மகரிஷி என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய உயிரில் வந்து பாதி தன்னுடைய ஆயுள், அதாவது தன்னுடைய ஆயுளில் பாதி ஆயுளை வந்து தனக்காக நிச்சயிக்கப்பட்ட அந்த பிரம்மத்துவரை கொடுத்து அவங்கள உயிர்ப்பிக்க வச்சு அவங்களோட வந்து நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த மனைவியை வந்து தீண்டின அந்த பாம்பு அதனுடைய வர்க்கத்தையே நம்ம வந்து பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் ஊராக போய் அவர் பாம்புகளை வந்து வேட்டையாடி கொண்டுகிட்டே வருவார். அப்போ ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுண்டுபம்னு ஒரு பாம்பு இருக்கும், அந்த பாம்பை போய் அவர் அடிச்சிடுவார். அடிக்கும் போது வலி தாங்காமல் அந்த பாம்பு தான் வந்து அது பேச ஆரம்பிச்சிடும், நீங்கள் வந்து எதுக்காக வந்து நடிக்கிறீங்க, அது என்ன காரணத்தினாலும் நடிக்கணும் அப்படின்றப்போ அவர் வந்து ருரு மகரிஷி தனக்கு ஏற்பட்ட தன் மனைவிக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பெல்லாம் சொல்கிறாரு. அப்படின்னா கூட உங்களை வந்து உங்களுடைய மனைவியை வந்து எந்த பாம்பு தீண்டுச்சோ அந்த பாம்பை தான் நீங்கள் அடிக்கணுமே ஒழிஞ்சு எல்லா பாம்பையும் கொல்றது அவ்வளோ ஒன்றும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாப்பில். இது என்னது, ஒரு பாம்பு வர்க்கத்தில் இருந்துக்கிட்டு மனிதன் போல் ரொம்ப விவரமாக பேசுது என்னன்னு கேட்கும்போது, நான் உண்மையிலே ஒரு பாம்பு கிடையாது, ஒரு அந்தணன். என்னுடைய நண்பன் வந்து மேகனன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாகம் செஞ்சிட்ருந்தான். அந்த யாகம் செய்யும்போது நான் மெழுகுனால் கருப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பாம்பு செஞ்சு அவன் பயப்படும்படி வச்சுட்டேன்
அப்போ அதை பார்த்துட்டு அவன் பயந்து போய் அவன் வந்து யாகத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் உண்மையை சொன்னேன், இந்த மாதிரி நான் தான் வந்து இந்த மெழுகுனால் வந்து என்ன பண்ண வந்து இந்த பாம்பு செஞ்சு வச்சேன்னு சொன்னேன். அதுக்காக அவன் கோவப்பட்டு நீ வந்து பாம்பாக போயிரு அப்படின்னு சொல்லி எனக்கு சாபம் விட்டுட்டான். அப்போ நீயும் நானும் வந்து ரொம்ப ஆழ்ந்த நண்பர்கள், ஒரு விளையாட்டுக்காக செஞ்சதுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய சாபம் விட்டுட்டே, எனக்கு சாப விமோசனம்னா என்னன்னு ஒரு காலத்தில் ருரு மகரிஷி ஒன்று வருவார். அவர் ஒன்று அடிக்க முற்படும் பொழுது நீ வந்து அந்த சாப விமோசனம் பெற்று திரும்பி நீ வந்து என்ன வந்து மனித உருவம் கொடுத்து வந்துடுவேன்னு சொன்னார். இப்போ உங்களால் நான் சாப விமோசனம் அடைஞ்சிட்டேன். அதனால் இனிமேல் நீங்கள் வந்து யாரையுமே எந்த பாம்புகளையும் துன்புறுத்த வேண்டாம், அது உங்களுக்கு நல்லதும் கூட இல்லை. அதனால் நீங்கள் அமைதியாக வந்த வழியே திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி ருரு மகரிஷி திருப்பி அனுப்பிச்சிடுவார் அந்த டுண்டுங்கிற பாம்பு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகரிஷியாக இருந்து கூட அவர் வந்து தன் மனைவியை கொன்ற அந்த பாம்புகள் வம்சத்தையே அவர் சதா வேட்டையாடி எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வராரு. அப்படி இருக்கும்போது நீ ஒரு சத்திரியனாக இருந்துக்கிட்டு உன் தந்தை வந்து மேல் லோகத்துக்கும் போக முடியாமல் கீழ்லோகம் போக முடியாமல் அந்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அப்போ அவருடைய வந்து விமோசனம் அடைஞ்சு அவர் நற்கதி அடையணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து என்ன பண்ண தட்சகனை கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து உத்துங்க மகரிஷி ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்வார். அப்போ உடனே என்ன பண்ணுவார்னா வேறு வழியே இல்லாமல் ஜனமேஜயன் வந்து என்ன பண்ணுவார்னா கங்கா தீரத்தில் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துவார். அந்த யாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்சகனை வந்து பார்த்திங்கன்னா பலியிடுறதா வச்சுக்கிட்டு இவர் வந்து உத்துங்கரையை வந்து அந்த யாகத்தை நடத்தக்கூடிய அந்த வேள்வியை வந்து தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ரிஷியாக அதில் வந்து நிர்வகித்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா தொடர்ந்து வந்து யாகம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த யாகத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்து பாம்புகள்லாம் வந்து பரப்பிட்டு வந்து அந்த யாக தீயில் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து ஒவ்வொன்றா வந்து மறிச்சிட்ருக்கும். அப்போ அந்த தட்சகனை வந்து என்ன பண்ணுவார்னா வர வைக்கிறதுக்கான அந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவார். அப்போ தட்சகன் வந்து எங்கே தான் இருக்கப்பட்டு அந்த யாக வேலியில் விழுந்துருவோமோன்னு சொல்லி பயந்து போய் நேராக போய் இந்திரன்கிட்ட போய் சரணடைஞ்சிடுவார். இந்திரன் வந்து என்ன பண்ணுவான்னா தன்னுடைய ஆசனத்தில் அமரச் செய்து நீ கவலைப்பட வேண்டாம், நீ இங்கே இரு, உனக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா என்னை வந்து சரணடைஞ்சதுனால உனக்கு அபயம் கொடுக்குறேன், உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுறேன் அப்படின்னு இந்திரன் சொல்லுவான். ஆனால் இவர் உத்துங்கர் வந்து விடுறதில்லை, இந்திரனோட சேர்த்தி அந்த தட்சகனும் இந்த யாகத்துக்கு வர மாதிரி இழுத்துருவார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வழியே இல்லாமல் போய் பிரம்மாக்கிட்ட போய் சரணடைகிறாங்க. அப்போ பிரம்மா சொல்வார், பூலோகத்தில் வந்து ஜரத்கார மகரிஷியினுடைய புத்தன் அஸ்திகர் இருக்கிறாரு, நீங்கள் அஸ்திகரை போய் வேண்டுங்க, அஸ்திகர் ஒருத்தரால் தான் வந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நேராக அவர் அஸ்திகர்கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க. அஸ்திகர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப குழந்தை ரூபத்தில் இருப்பார். அவர் ரொம்ப சின்ன மகரிஷி, அதாவது குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு முனிவராக இருப்பார். அவர் நேராக வந்து என்ன பண்ணுவார்னா கங்கை கரையில் நடக்கக்கூடிய அந்த சர்பயாகத்துக்கு வந்துடுவார். வந்து அங்கேருந்து வந்துட்டு அவர் வணங்கி வரும்போது ஜனமேஜயர் பார்த்து அந்த அஸ்திகரை பார்த்து ரொம்ப ஆனந்தமாகி இவ்வளோ இளைய வயதிலே ஒரு முனிவர் வந்திருக்கிறாரு, அதுவும் நம்ம யாகத்துக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லி, சுவாமி நீங்கள் வந்தது வந்து மிக எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, உங்களுக்கு என்ன வரமோ கேளுங்க, அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு ஜனமேஜயன் சொல்லுவான். உடனே அவர் சொல்லுவார், இந்த யாகத்தை வந்து நீங்கள் நிறுத்தணும், இதில் வந்து எந்த சர்ப்பங்களும் வந்து கொல்லப்படக்கூடாது, அதனால் இந்த தட்சகன் வந்து நேராக வந்து இந்த யாகத்தை நோக்கி வந்துட்டுருக்கான், அவனையும் நிறுத்திடணும், இதுதான் நான் வந்து இந்த வேண்டுகோள்னு வேறு வழியே இல்லாமல் ஏற்கனவே அவர் வந்து நீங்கள் கேட்குற வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால ஜனமேஜயன் வந்து அந்த யாகத்தை வந்து நிறுத்துறாப்புல. அப்போ நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அவர் மனசு ஆறுதல் அடையாமல் தனக்கு வந்து தன் தந்தை விமோசனம் அடையலையே அப்படிங்கிற வருத்தத்தில் இருப்பார். அப்போ வைசம்பாயனர் என்ன பண்ணுவார்னா மகாபாரதத்தை எடுத்து கூறுவார். அப்போவும் அவருக்கு வந்து சாந்தி அடைகிறதில்ல. அப்போ அவர் கேட்பார், இந்த மாதிரி சாப விமோசனம் அடையணும்னா அதுக்கு என்ன தான் வழி இருக்குது, அது என்ன சொல்லுங்கன்னு வியாசர் வந்து தேவி பாகவதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த தேவி பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அஸ்திகர் யார், எதுக்காக இங்கே வந்தாருங்கிற விளக்கத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜனமேஜயன் கேட்பான். அப்போ அஸ்திகருடைய வரலாறை வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா தொடர்ந்து வந்து சொல்ல ஆரம்பிப்பார்.
தேவி பாவத்தில் அந்த அஸ்திகர் விருத்தகாந்தம்ன்றது ரொம்ப முக்கியம். அஸ்திகருடைய வரலாறு அது ஜனமேஜயருக்கு ஏற்பட்ட சந்தேகம், அவர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி. அப்போ முன்னொரு காலத்தில் ஜரத்காருங்கிற ஒரு முனிவர் இருப்பார். அவர் ஒரு டைம் காட்டு வழியாக போயிட்டுருக்கும்போது ஒரு கிணத்துல அவங்களுடைய பித்திருக்கள்லாம் வந்து தொங்கிட்டு இருப்பாங்க தலைகீழ. அவங்க எல்லாரையும் சந்திக்கிறார். அப்போ ஜரத்கார் வந்து கேட்பார், நீங்கள் ஏன் இன்னும் ஒரு விமோசனம் ஆகாமல் நீங்கள் வந்து ஒரு இது எல்லாருமே வந்து ஒரு உங்களுடைய பித்ருலோகத்துக்கு போகாமல் இப்படி ஏன் தன்னந்தனியாக எல்லாம் தொங்கிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்பார். அப்படி இல்லைப்பா, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருந்தது, நீ ஒரு திருமணத்தை பண்ணிக்கணும், திருமணம் பண்ணி நீ குடும்பத்தோடு இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டா நாங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைந்து பித்ருலோகம் போயிடும், அது வரலையும் இப்படி தான் தொங்க வேண்டி இருக்கும்பார். அதுக்கு ஜரத்கார முனிவர் சொல்வார், நானாக போய் ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்ய மாட்டேன், அந்த பெண்ணாக என்னை தேடி வந்துச்சுன்னா அதை நான் திருமணம் செஞ்சுக்குவேன், அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கும் என்னுடைய பேரே இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் திருமணம் செய்வேன், இல்லாட்டி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து என்ன பண்ணுவார்னா அந்த வனத்தை நோக்கி போயிடுவார். அப்போ என்னாங்கனாக்க இந்த சூழ்நிலையில் வந்து காசியபருக்கு வந்து 2 மனைவி இருக்கும். ஒன்று கந்த்ரு, இன்னொன்று வந்து வினதை. இந்த வினதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அருணன் கருடன் சொல்லி 2 மகன்கள் இருப்பாங்க. ஆனால் கந்துரு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேண்டி விரும்பி தனக்கு வந்து நிறைய பாம்புகள் வந்து குழந்தைகளாக பிறந்திருக்கணும்னு சொல்லி எண்ணற்ற சர்ப்பங்களை வந்து குழந்தையாக வந்து அவர் பெற்றெடுத்திருப்பாங்க. அப்போ அந்த கந்துருவுக்கு வந்து இந்த வினதை மேலே ஒரு மிகப்பெரிய பொறாமை இருக்கும். எப்பயுமே எப்படியாவது வந்து இந்த வினதையை வந்து தனக்கு அடிமையாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு முறை வந்து சூரிய பகவான் வந்து தோன்றுவார். அந்த தோன்றக்கூடிய சமயத்தில் அவருடைய குதிரைகள் தெரியும். இந்த குதிரைகள் வந்து என்ன நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கத்ரு வந்து வினதைகிட்ட கேட்பார். வினதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கும், அதனால் நம்ம வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி 19 எப்பயுமே வந்து ஒரு ரதத்தில் கட்டி இழுக்கப்படக்கூடிய குதிரைகள் வெள்ளை நிறத்தில் தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த சூரியனுடைய ரதத்தில் வரக்கூடிய அந்த குதிரைகள் என்ன நிறம்னு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து அது வெள்ளை நிறத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி. அப்படி ஒருவேளை அது வெள்ளை நிறத்தில் இல்லாமல் போனால் நீ எனக்கு அடிமையாயிடணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது பக்கத்தில் அருகில் போகிற மாதிரி போவாங்க. அப்போ அந்த கத்ரு என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அந்த பாம்பு குழந்தைகளை கூப்பிட்டு, உங்களுடைய அந்த இதுலேருந்து உடம்புலேருந்து தோன்றக்கூடிய அந்த விஷங்களால் அந்த குதிரைகள் அனைத்தையும் கருப்பாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னால் அதில் பெரும்பகுதியான பாம்புகள் வந்து என்ன பண்ண ஒத்துக்கிறதில்ல. ஐயோ அந்த மாதிரி வந்து ஏமாற்று வேலைகள்லாம் செய்யக்கூடாது, எப்பயுமே நல்லதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள்லாம் வந்து அந்த ஜனமேஜயன் நடத்தக்கூடிய அந்த யாகத்தில் போய் விழுந்து இறந்துருங்கன்னு சாபம் விட்டுருவாங்க. ஒரு பகுதி அந்த பாம்புகள் மட்டும் என்ன பண்ணுன்னா தான் அன்னையினுடைய பேச்சை மீறாமல் அதுங்களாம் ஒன்றா போய் அந்த குதிரையினுடைய வாலிலேருந்து உடம்புலையும் எல்லாம் வந்து அப்படியே படிஞ்சுக்குங்க. படிஞ்ச உடனே அதை பார்க்கும்போது என்னன்னா அந்த பாம்புகள் படிஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே குதிரை முழுவதும் வந்து உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வினதைகிட்ட கத்துரு காட்டி, பார் சூரியனுடைய குதிரைகள் வந்து நீ வந்து வெளியேன்னு இருக்குன்னு சொன்ன, பார் அத்தனையும் கருப்பாக இருக்குது, அதனால் நீ இன்றைக்கி அடிமையாகணுன்றாங்க. அப்போ அந்த நிமிஷத்துலேருந்து வினதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கத்துருவுக்கு வந்து அடிமையாகிடுவாங்க. அடிமையானதோடு மட்டும் இல்லாமல் கத்துரு அவங்கள ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த வினதையினுடைய மகன் வந்து கருடன் வந்து பார்ப்பார். பார்த்துட்டு, ஏமா அந்தமாரி சோகமாக இருக்கீங்கன்னா, உங்கள் பெரியம்மா வந்து என்னை அடிமையாக்கிட்டாங்க, அடிமைத்தனத்துலேருந்து என்னால் மீள முடியல, எவ்வளோ வேலை வேணாலும் செஞ்சிடலாம், ஆனால் அவங்க வந்து போகிற பக்கம்லாம் என்னை தூக்கிட்டு போக சொல்கிறாங்க, அதனால் கண்ட பக்கமாக தூக்கிட்டு போய் இறக்கி விட்டு அவங்களுக்கு அடிமை வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால எனக்கு வந்து உடம்பெல்லாம் வலி ஏற்படுறது இல்லாமல் எல்லோரும் முன்னாடி ரொம்ப அவமானமாக இருக்குது, இதுலேருந்து என்னை காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கத்துரு வந்து வினதைக்கிட்ட தன்னை வந்து கடற்கரைக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, அந்த கருடன் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் எல்லோரும் வந்து என்னுடைய உடம்பில் ஏறி உட்காந்துக்கோங்க
உங்களையும் உங்களுடைய பசங்க எல்லாருமே அது மேலே உட்காந்துட்டிங்கன்னா நான் கொண்டு போய் கடற்கரையில் இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, கருடன் வந்து அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் கடற்கரையில் இறக்கி விட்டுருவாங்க. அப்போது வந்து கத்திரு வந்து ரொம்ப எண்ணற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க. ஓ, இந்த மாதிரி வந்து என்னை கொண்டாந்து சேர்த்திட்ட, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க என்ன கேட்பாருன்னா, இந்த மாதிரி சந்தோஷமான சூழ்நிலையில் நம்ம எதையாவது ஒன்று கேட்டு பெற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் கருடன் கேட்பார், உங்கள்கிட்ட இருந்து எங்கள் அன்னையை காப்பாற்றணும், அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்கணுன்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீ போய் அந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அமுத கலசம், அது என்ன உன்ட்டு தான் வராக்கிரம் நிறைய சக்தி இருக்குது, எவ்வளோ தூரம் வேணாலும் பறந்து போயிடுவேன், எல்லாரையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நீ அங்கே இருக்கிறவங்களை வென்று செஞ்சு அமுத கலசத்தை கொண்டு வரணும். அந்த அமுத கலசம் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் குடிக்கணும். அதுக்கு அமுதத்தை பருகினாங்கனாக்க நான் வந்து இந்த அமுத கலசத்தை கொண்டு வந்துட்டினாவே நான் உங்கள் அன்னையை வந்து விடுவிச்சிட்றேன் அப்படிம்பாங்க. அப்போ இவர் போய் என்ன பண்ணாங்க, கருடன் வந்து இந்திரலோகம் போய் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு செஞ்சு வெற்றி பெற்று அந்த அமுத கலசத்தை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுவார். தூக்கிட்டு வந்து ஒரு இதில் வந்து கடற்கரையில் ஒரு பில்லு மேலே, ஒரு ஆற்றங்கரையில் ஒரு பில்லு மேலே வைப்பார். அந்த பில்லு தான் வந்து பின்னாடி வந்து தர்ப புல்லாக மாறிடும். அதில் வந்து அமுதங்கள்லாம் சிந்தி இருக்கும். அப்போ இந்த இதுகள்லாம் வந்து என்ன பண்ணான்னா, அந்த கத்திரனுடைய அந்த குழந்தைகள் அத்தனையுமே அந்த அமுதத்தை எப்படியாவது சாப்பிடணுன்றதுக்காக அது சுத்தபத்தமாக வந்து சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் குளிக்க போயிடுவாங்க. குளிக்க போயிட்டு வரத்துக்குள்ளே இந்திரன் வந்து அந்த கலசத்தை மீண்டும் திருப்பி கொண்டு போய் இந்திரலோகம் கொண்டு போயிடுவார். அப்போது அந்த அமுதம் வந்து அங்கங்கே சிந்தி இருக்கும். சிந்தி இருக்கும்போது அந்த பில்லில் அங்கே சிந்திருக்கிறதெல்லாம் நக்கி சாப்பிடும்போது அதனுடைய பாம்புகளுடைய நாக்குகள்லாம் ரெண்டாக பிளவுபட்டு அந்த இரு நாக்குகள் போல் தோற்றமாயிடும். அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணால் அமுத கலசத்தை கொண்டு வந்ததுனால அந்த சூழ்நிலையை வந்து பயன்படுத்தி கருடன் வந்து தன் அன்னையை வந்து அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி போயிடும். அந்த சூழ்நிலையில் வந்து என்னன்னாக்கா, இந்த ஏற்கனவே வந்து அந்த சாபமிடப்பட்ட அந்த பாம்புகள்லாம் வந்து ஒவ்வொன்றா போய் இறந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் எஞ்சிய பாம்புகள்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாசுகின்ற பாம்புகிட்ட வந்து அபயம் கேட்பாங்க. நம்ம வந்து நம்ம அன்னையினுடைய சாபத்தினால ஜனமேஜயனுடைய அந்த யாகத்தில் போய் சர்ப யாகத்தில் போய் எல்லோரும் விழுந்து ஒவ்வொருத்தராக உயிரை மாய்த்துக்கிற மாதிரி ஆகுது. இதுலேருந்து நம்மளை எப்படி தப்பிச்சுக்க முடியும், நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழின்ட்டு வாசுகி பாம்பு போய் பிரம்மா கிட்ட கேட்பாங்க. பிரம்மா என்ன சொல்வார்னா, அந்த ஒரு முனிவர் இருக்கிற ஜரத்காரு முனிவர்னு சொல்லி, அந்த ஜரத்காரு முனிவருக்கு உன்னுடைய தங்கையான ஜரத்காரை வந்து திருமணம் செஞ்சு வச்சிரு. அப்படி ஒருவேளை திருமணம் செஞ்சு வச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பையனால் வந்து உன்னுடைய அந்த சர்ப வர்க்கங்கள்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு வழிவகை இருக்குது. அதனால் நீ திருமணம் செஞ்சு வைக்க ஏற்பாடு செய்ய அனுப்பிடுவாங்க. அப்போ வாசுகி என்ன பண்ணுவேன்னா, நேராக போய் என்னுடைய தங்கை இருக்காங்க, அவங்கள வந்து உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன், அவங்க பேர் ஜரத்காரன்னு சொல்லி ஜரத்கார முனிவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ ஜரத்கார முனிவர் என்ன சொல்வார்னாக்கா, நான் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கட்டுப்பாடு, இங்கே இந்த இடத்த விட்டு எப்பயுமே போகக்கூடாது, என்னை எதிர்த்து பேசக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி தான் நடக்கணும், என்னுடைய செயல்களுக்கு பாதிப்படுற மாதிரி என்றைக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லி திருமணம் முடிச்சுட்டு வாசுகி வந்து அவங்களுக்கு அந்த பாம்புக்கு வந்து பெண் வடிவம் கொடுத்து அவங்கள திருமணம் செஞ்சு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய இருப்பிடம் வந்துடுவாங்க. அப்போ அந்த ஜரத்கார் என்ற அந்த பாம்பு வடிவில் இருந்த வாசுகியினுடைய அந்த தங்கை ஜரத்கார் முனிவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு முனிவருக்கு எப்படியெல்லாம் பணிவிட பண்ணணுமோ அந்த மாதிரி பணிவிட பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அருமையாக அமைச்சிக்கிட்டு வராங்க. அப்போ ஒரு தடவை வந்து ஜரத்கார் முனிவர் என்ன சொல்வார்னா, இன்றைக்கி ரொம்ப எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, தூங்குறதுல எனக்கு அதிகமான பிரியம் ஏற்பட்டு போச்சு, அதனால் பகல் வேலையில் இன்றைக்கி நான் சிறிது நேரம் வந்து நித்திரைக்கு போகிறேன், என்னை எந்த சூழ்நிலையிலும் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தூங்கிடுவார். அப்போ தூங்கிட்டே இருக்கும்போது அந்த சந்தியா வேலை வந்துடும். அப்போ சந்தியா வேலையில் ஒவ்வொரு அந்த அந்தணர்களுடைய கடமையும் எந்திரிச்சு அந்த சந்தியா வேலையில் இருக்கக்கூடிய அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் வந்து பின்பற்றணும். அப்படி பின்பற்றாமல் போயிட்டால் பாவம் சேர்ந்துடும். அவரை எப்படியாவது வந்து நம்ம சந்தியா வேலைக்கு எழுப்பிடலான்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு,
தூங்குனவரை போய் எழுப்பிட்டாலே நாளைக்கு வந்து அவர் ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுவாங்க. அப்போ ஒரு முடிவுக்கு வராங்க, ஒரு வேளை வந்து அவர் தன்னை துரத்திட்டா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து அவரை வந்து என்ன பண்ணணும், எழுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு போய் அவர் தூங்கிட்டு இருக்கிறவரை போய் எழுப்பிடுவாங்க. எழுப்பி சந்தியா நேரம் வந்துருச்சு, நீங்கள் செய்ய வேண்டிய சந்தியா கடமைகள்லாம் இருக்குது, அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. உடனே அவர் எந்திரிச்சு கோபம் வந்து, நான் தான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், என்னுடைய செய்திகளில் எப்பயுமே வந்து இடர்பாடு ஏற்படுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உன்னை விட்டு விலகிடுவேன்னு சொல்லி, நான் தூங்கிட்டு இருந்தவனை வந்து நீ எழுப்பிட்ட, அதனால் நீ வந்து என்னை விட்டு விலகிப்போ, நான் வந்து காட்டுக்குள்ளே தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை நான் வந்து முக்கியமாக வந்தது எங்களுடைய சர்ப வர்க்கத்தை காப்பாற்றுறதுக்காக தான் என்னுடைய தமையன் வாசிகானவர் வந்து திருமணம் செஞ்சு வச்சார். எனக்கு குழந்தை பிறப்பு இருந்தால் தான் அதுங்களை காப்பாற்ற முடியும். எனக்கு நீங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டால் எனக்கு குழந்தை பிறப்பு இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்குவாங்க. அப்போ அஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, அதாவது இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த முனிவர் போயிடுவார். அப்போ இவங்க எப்பயும் போல் வாசிக்கிட்ட வந்துடுவாங்க. வாசிக்கிட்ட வந்த உடனே என்ன ஆகுனாக்க, கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து கர்ப்பம் தரித்து ஒரு 10 மாதத்தில் அந்த குழந்தை ஒன்றத்தை பெற்றெடுப்பாங்க. அவருக்கு அஸ்துன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தை பிறந்ததுனால அங்கே அஸ்திகர்னு பேர் வச்சு அதை வளர்த்துட்ருப்பாங்க. அந்த அஸ்திகர் தான் தன் தாயினுடைய அந்த சர்ப வர்க்கத்தெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக ஜனமேஜயன் அந்த யாகத்துக்கு வந்து அதை நிறுத்தினார். இந்த கதையை வந்து வியாசர் சொல்வார். இதையவே வந்து நடந்த நிகழ்வில் சூதமுனிவர் வந்து சௌனகாதி முனிவர்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பார். இந்த அஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை வரலாறை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்நாளில் வந்து நாகதோஷம் இருந்துச்சுன்னா, அது கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுகளுக்கு இடையில் வந்து அனைத்து கிரகங்களும் நின்றுட்டாலும் சரி, இல்லை 8ஆம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் இருந்தாலையும் அவங்களுக்கு நாகதோஷம் காலசர்ப தோஷம் இதெல்லாம் ஏற்படும். அந்த தோஷம் நிவர்த்தி அடையணும்னா இந்த அஸ்திகரனுடைய வரலாறை கேட்டாவே நிவர்த்தி அடைஞ்சிடும் அப்படிங்கிறத வந்து தேவி பாகத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்போ உடனே சொல்லுவார், என்னுடைய தந்தையார் வந்து இதெல்லாம் கரெக்டு, என்னுடைய தந்தையார் வந்து விமோசனம்னா என்ன வழின்னு சொன்னவொடனே அப்போ வந்து வியாசர் சொல்கிறாரு, இந்த மாதிரி மன்னரே நீங்கள் வந்து தேவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆலயம் எழுப்புங்க, அந்த ஆலயம் எழுப்பி அதில் வந்து நீங்கள் தேவி பாகவத்தை பாராயணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். தேவி பாகவத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணுறது மூலமாக உங்களுடைய தந்தை வந்து விமோசனம் அடைவார்னு சொல்லுவாங்க. உடனே ஜனமேஜயர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி தேவி பாகவத்தை வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணுறதுனால அவங்க அப்பாவுடைய பரிச்சித்த மன்னர் வந்து மோட்சம் அடைகிறத வந்து பார்ப்பார். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இதுவரையும் 2 ஸ்கந்தம் தேவி பாகத்தில் பார்த்துருக்குறோம். 3வது ஸ்கந்தத்தில் வந்து தேவியினுடைய அவதாரங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வணக்கம்.